பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அருமையா பவுல் அப்போஸ்தலன் வெளிப்படுத்துகிறார், எங்கள் ஊழியங்களில் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டவர்கள். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பாதம் கடந்து வருகிறோம். இந்த தெய்வீக வசனத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே, நீர் அப்பத்தை உம்முடைய கையிலே எடுத்து வானத்துக்கு நேரே உயர்த்தி அதை ஆசீர்வதித்து நீர் பிட்டு அது மறுபடியும் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுத்தது போல இன்றைக்கும் இந்த தேவ வசனத்தை கர்த்தர் பிட்டு அதனுடைய ஜீவனுள்ள அப்பத்தை கர்த்தர் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா, ஒவ்வொருவரும் ஒரு கிறிஸ்துவின் நிருபம் என்று ஆண்டவரே உணரத்தக்கதாய், கிறிஸ்துவினுடைய நிருபமாய் எழுத்தினால் அல்ல, மையினால் அல்ல தகப்பனே, ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற ரகசியங்களை அறிந்து கொண்டு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே நீர் வந்தீரோ அந்த தெய்வீக சித்தத்தை செய்தது போல நாங்களும் உம்முடைய நிருபங்களாய் அந்தந்த பகுதியிலே எங்கே எங்களை நீர் நிலைநாட்டி இருக்கிறீரோ அதனுடைய ஆண்டவரே சித்தங்களை செய்து முடிக்க பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கண்களை மூடியபடியே ஒரு பிரதிஷ்டையோடு கூட இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை ஒரு பாடலோடு கூட கண்களை மூடியே நம்ம பாடுவோம். நம்ம திறந்து பார்க்க வேண்டாம், யார் என்ன நிலைமையில இருக்கிறாங்க நமக்கு தெரிய வேண்டாம். கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களை காண்கிறவர், நம்மை அன்பா இந்த ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். அழைப்பின் பிரதிஷ்டையோடு கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் என் தேவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே, பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவே,
அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தமானே என் தேவே. சொல்லுவோமா? ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. இருதயத்துல கைய வச்சு ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. கடைசி ஒரு முறை உணர்ந்து ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. அழைத்தீரே. அன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் வேதவசனத்துக்கு நேரம் நாம் திரும்புவோம். அருமையா வேதவசனம் சொல்லுது. பவுல் அப்போஸ்தலன் அருமையா கொரிந்தியர்கள் எழுதின நிருபத்துல சொல்றாரு. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவெனில் கிறிஸ்துவின் நிருபங்கள். கிறிஸ்துவின் நிருபங்கள். வேதாகம புஸ்தகம் நம்முடைய கையில் கொடுக்கப்படும் பொழுது ஏறக்குறைய 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. முதல் துவக்கம் பார்த்தீங்கன்னா ஆகமங்கள் 5, பின்பதாக வரலாற்று புஸ்தகங்களும், அதற்கு பின்பதாக பாடல்களும், அதற்கு பின்பதாக பெரிய தீர்க்க தரிசனமும் சிறிய தீர்க்க தரிசிகளுமாய் சேர்ந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களும், புதிய ஏற்பாட்டிற்குள்ளாக நம்ம நுழையும் பொழுது சுவிசேஷ நூல்களும், பின்பதாய் நிருபங்களும், கடைசியாய் வெளிப்படுத்தின விசேஷமாய் நமக்கு இவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் பிரித்து கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகங்களை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் என்ன நடக்க போகிறதோ அதை முன்பதாகவே தேவ மனுஷர்கள் மூலமாய் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பின்பதாய் அங்கு என்ன செய்தாரோ அதை புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியத்தை மாறுதலாய் நம்ம பார்க்க முடியும். அங்க ஆசரிப்பு கூடாரம் இருந்தது என்றால் இங்கே சபை இருந்தது. அங்கே ஊழியர்களை கர்த்தர் அவருடைய சாயலாகவே பயன்படுத்தினார் என்றால் இங்கே கிறிஸ்து இயேசு அங்க வந்தார். அங்க தீர்க்க தரிசனங்களை எதையெல்லாம் சொன்னாரோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறவராய் வந்தார். இதை எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியும், அதனுடைய நிறைவேறுதலை புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார் என்றால் வேதத்தை ஒவ்வொரு பகுதியாய் எழுதப்பட்டு பாடல்களா, வரலாற்று புஸ்தகங்களா, தீர்க்க தரிசனங்களா, ஆகமங்களா நமக்கு எல்லாவற்றையுமே கொடுத்தார். கிறிஸ்து இயேசு அவர் நமக்குள்ளாக நம்மிடத்தில் வந்தபோது அவருடைய சுவிசேஷம் நமக்கு அவருடைய தேவ மனுஷர்களால் எழுப்பப்பட்ட நல்ல தேவ ஊழியர்களால் எழுதப்பட்டு நம்முடைய கையில கொடுக்கப்பட்டது. பின்பதாய் நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகங்கள்ல ஏறக்குறைய 6 தவிர 21 நிருபங்கள் சபைக்கும் ஒவ்வொரு அந்த பகுதியின் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிருபங்களாக ஆரம்பிக்கும் பொழுது அருமையா ரோமபுரியருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் ரோமபுரியருக்கு எழுதின நிருபம் என்று ஆரம்பிச்சிருக்கும். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம், கலாத்திய கலாத்தியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், தெசலோனிக்கருக்கு எழுதின, இப்படி எழுதின நிருபங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் ஏறக்குறைய ஒரு 13 நிருபங்களும், எபிரேயருக்கு எழுதின நிருபங்கள் யார் என்று சொல்லப்படாதபடி இருந்தாலும் அது எழுதப்பட்ட முறைமையை பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் தான் அதை எழுதியிருக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டுடனும் பின்பதாய் யோவான் எழுதுறாரு, யாக்கோபு எழுதுறாரு, பேதுரு எழுதுறாரு, யூதா எழுதுறாரு. இப்படி எழுதின பொதுவான நிருபங்கள், சில நிருபங்கள் பொதுவான நிருபங்கள், சிலருக்கு எழுதப்பட்டது குறிப்பிட்ட நிருபங்கள். கொரிந்தியருக்கு எழுதினா கொரிந்தியருக்காக கொடுக்கப்பட்டது, கலாத்தியருக்காக கொடுக்கப்பட்டது. இப்படி நிருபங்களை பரிசுத்த ஆவியானவர் தேவ மனுஷன் மூலமாய் எழுதி அந்தந்த ஜனங்களுக்கு அது கொடுக்கப்பட்டது.
ஆனால் இப்பொழுது இங்கே நம்ம பார்க்கிற இந்த வசனம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு பலனை கொடுக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் அருமையாய் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியருக்கு எழுதி கொடுக்கிற அந்த நிருபத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனையும் பார்த்தீங்கன்னா, எது பாவம், எது பாவத்தை விடணும், விருத்த சேதனம்னா என்ன, விருத்த சேதனம்னா எது, ஆவிக்குரிய விருத்த சேதனம்னா எது, மாம்சத்துக்குரிய விருத்த சேதனம்னா எது, அவங்களுடைய டவுட்டுகளை எல்லாவற்றையும் கிளியர் செய்து பின்பதாய் பாவத்தை விட்டு எப்படி ஆவியின் பிரமாணத்துக்கு வர வேண்டும் என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 7 8 மாறும் பொழுது 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பாவத்தும் பாவத்தினுடைய ஆளுகையையும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறவங்களை சொல்லி 8வது அதிகாரத்தில் வரும் பொழுது ஆவியின் பிரமாணம் எப்படி பாவ மரணம் என்கிற பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கும் என்பதையும் இப்படி ஒவ்வொன்றையும் ஆழமாய் எழுதப்பட்டு, ஆழமாய் சத்தியத்தை எழுதப்பட்டு ரோமபுரியர்களுக்கு இது எதுக்காக எழுதப்பட்டதுன்னா, முதல் வசனங்களிலிருந்து வாசிச்சு பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம் சொல்லிட்டே வருகிறேன். அது எழுதப்பட்ட விதம் எதற்கென்றால், ரோமாபுரியர்களே கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி எழுதப்பட்டது. ஆமென். வெறுமனே ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை, ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அது எழுதப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் அப்ப ரோமாபுரியர்களுக்கு கொடுத்த அந்த நிருபத்தை, பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுத்த அந்த நிருபத்தை ஒருவன் வாசித்தான் என்றால், ரோமாபுரியில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவன் சாதாரணமாய் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தவான் ஆகும்படி அந்த நிருபம் உதவி செய்தது. ஆமென். கலாத்திய சபைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்புகிறது என்ன, உங்களை யார் கலக்கினார்? இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே கேட்டுக்கொண்ட சுவிசேஷத்திலிருந்து வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்பும் பொழுது, கலாத்தியருக்கு எழுதின நிருபங்களை அவர்கள் அறியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பழையபடி எந்த சுவிசேஷத்திற்கு வந்தார்களோ அதே சுவிசேஷத்திற்கு திரும்பினார்கள். தெசலோனிக்கேயர்களுக்கு கொடுக்கப்படும் போது பாத்தீங்கன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் கர்த்தருடைய வருகை இப்பொழுதே சம்பவிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும், தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதி கொடுக்கும் முதலுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுச்சு. இப்படி ஒவ்வொரு நிருபங்களும் எழுதி கொடுக்கப்பட்ட போது அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கிறிஸ்து இயேசுவையும் அவருடைய ஆழத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. இந்த நிருபங்கள் எல்லாம் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் என்ன ஒரு நெருக்கம் என்பதை மிக அழகாக இந்த நிருபங்கள் எல்லாவற்றையுமே அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தது. ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தது. கவனிச்சுட்டே வாங்கய்யா, ஞானத்தை கொடுத்தது. எப்படிப்பட்ட உணர்வை கொடுத்தது? எடுத்தவர்கள் வாசியுங்கள். கொலைசெய்யர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கொலைசெய்யர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவருடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் முதல்ல அவருடைய இருதயம் தேற்றப்படுகிறது. நல்லா கவனிங்க ஐயா, முதல்ல அவங்களுடைய இருதயம் தேற்றப்படுகிறது. அப்ப ஏதோ ஒரு கலக்கத்துல இருந்தாங்க, பாடுகள்ல இருந்தாங்க. அது ஒரு லவோதிக்கேய சபையினுடைய ஒரு காரியம். அந்த லவோதிக்கேயில காணப்படுகிற ஒரு பாடுகள் அவங்களுக்கு நடுவுல இருதயங்களை கலக்கம் பண்ணினாலும் இருதயங்களை அவர் தேற்றுகிறார். பின்பதாக அவர்களை அன்பிலே இணைக்கிறார். எதற்காக அன்பிலே இணைக்கிறார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க ஐயா. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும், இந்த 2 பேருக்கு நடுவில் ஒரு ரகசியம் இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, முதல்ல சொல்லி ஒவ்வொன்றா முடிச்சிருவோம். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அப்ப இந்த 2 பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் அவர் சொல்றாரு, உணர்வின் பரிபூரணம் இருந்தால் மாத்திரமே அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். பிதாவானவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. உலக தோற்றம் முதல் இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். குறிப்பிட்ட டைம்ல பிள்ளையை அனுப்பி வைக்கிறார், மறுபடியும் மரித்து உயிர் தெழுந்து மறுபடியும் அவரிடத்துல போகிறார். அதற்கு அப்புறம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாய் இருக்கிற அதிகாரம் அத்தனையுமே கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாய் நடக்க போகிற சம்பவங்களாய் இருந்தன. அவர் ஆட்டுக்குட்டியானவராய் இருந்து ஒவ்வொரு முத்திரையும் வாங்கணும், உடைக்கணும், வாசிக்கணும் அப்படின்னா அவர் மரித்து உயிர் தளவில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4வது 5வது அதிகாரத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரம் இருந்திருக்காது. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு ரகசியத்தை பிதாவானவர் வைத்திருந்தார். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியானவர் என்பது ஒரு ரகசியத்தை வைத்திருந்தார். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள பரிபூரணராய் இருக்கிறவர்கள் தான் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்க முடியும்.
ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவினுடைய நிருபங்கள் தான். நீங்கள் உங்களை ஊழியக்காரர்கள் சொல்லாதீங்க, நீங்கள் கிறிஸ்துவால் எழுதப்பட்ட ஒவ்வொரு நிருபங்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபம் ரோமாபுரியை மாற்றும் என்றால், கலாத்திய சபையை மாற்றும் என்றால், தெசலோனிக்கே சபையை மாற்றும் என்றால், கொலோசிய சபையை மாற்றும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவினுடைய நிருபங்கள். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறாரோ அந்த பகுதியை மாற்றுவதற்காக கர்த்தரால் எழுதப்பட்ட, ஆவியினால் எழுதப்பட்ட நிருபங்கள். பவுல் அப்போஸ்தலன் எழுதினதிலேயே ஒரு எழுத்து பிள்ளை இல்லையே. கிறிஸ்து இயேசுவால் எழுதப்பட்ட உங்களுக்குள்ளாக ஏதாவது ஒரு பிள்ளை இருக்குமா? ஆவியில எழுதப்பட்ட உங்களுக்குள்ளாக ஏதாவது குறை இருக்குமா? கர்த்தர் உங்களை பரிபூர்ணராய் எழுதி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில தயவு செய்து சின்ன எழுத்து பிள்ளையோ வாழ்க்கையில் உள்ள அர்த்த பிள்ளையோ எதுவும் இராதபடி பார்த்துக்கங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடைய நிருபங்கள். நீங்கள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த பகுதிக்கு உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துகிறாரோ அந்த பகுதிக்கு உங்களை படித்தால் போதும். நீங்கள் தான் அந்த இடத்துக்கு நிருபங்கள். உங்கள் மூலமாய் தான் அந்த பகுதிக்கு மாறுதல். இது கர்த்தர் வைத்திருக்கிற நிச்சயம். இந்த ரகசியத்தை நம்ம அறியறதுக்கு தான் கொஞ்சம் உணர்வுல நம்ம பரிபூர்ணராகணும். உணர்கிறவர்களாய் இருந்தால் வசனம் இப்படி சொல்லுது, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் முடிஞ்சு போச்சு, நமக்கு தெரியும். அப்ப உணர்வுள்ள இருதயம் வெளிச்சமா இருக்க போகுது. இன்னும் பூரண உணர்வுள்ள ஒரு இருதயம் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஒரு ஊழியக்காரனை காண்பிக்கிறேன். அவன் பெற்றுக்கொண்ட ரகசியம் என்ன? அவன் பெற்றுக்கொண்ட ரகசியம் என்ன? அந்த ஊழியக்காரர் பெற்றுக்கொண்ட ரகசியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரகசியம் என்ன? ஊழியத்தில் நமக்குன்னு ஒரு ரகசியம் வைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமும் நால்வரும் ஒன்னா இருக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா யோவான் 17வது அதிகாரத்துல சொல்றாரு, கிறிஸ்து இயேசு அழகா ஒரு ஜெபம் பண்ணி இருக்கிறார். நம்ம ஜெபமே கேட்கப்படும்னா கிறிஸ்து இயேசு செய்த ஜெபம் இன்னும் எவ்வளவு அதிகமாய் கேட்டிருக்கோம். அவர் சொல்றாரு, பிதா நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவன் ஒருபோதும் நம்மளை பிரித்து பார்க்கிறவர் அல்ல. இயேசு நம்மை பிரித்து பார்க்கிறவர் அல்ல. தேவனோடு கூடவும் கிறிஸ்து இயேசுவோடு கூடவும் நம்மை ஒன்றாய் இருக்கும்படி நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைச்சிருக்கிறார்னா உங்களை குறித்து, கிறிஸ்துவை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிற எல்லா வேத வாக்கியம் நிறைவேறும்படி பிதாவானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்றால், கிறிஸ்து இயேசுவும் உங்களுக்காக எனக்காக நம்மை நிருபங்களாய் எழுதினவர். எல்லா வார்த்தை நிறைவேறும்படி நம்மை கையை விடவே மாட்டார். ஆமென். நிச்சயமா நிறைவேறும். அந்த தைரியம் நமக்கு வேணும். இந்த நிச்சயம் வேணும். இந்த நிச்சயம் இல்லாம நான் ஓடேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நிச்சயம் இல்லாம ஓடேன். ஆகாயத்துல வெறுமனே சிலம்பம் பண்ணேன். கர்த்தர் என்னை ஒரு பர்பஸ்க்கு வச்சிருக்கிறார். அந்த பர்பஸை நான் செஞ்சு முடிக்கணும். ஆமென். உங்களுக்கு அந்த பர்பஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட ஒரு நிருபங்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசியம் இருந்துச்சு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு ரகசியம் இருந்தது. இந்த ரகசியத்தை உணர்வுள்ள ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். தேவனோடு கூட உணர்வாய் ஒன்று இருந்த ஒரு மனுஷன், முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன், மோசே என்கிற தேவதாசன். அவனுடைய உணர்வின் பரிபூரணம், அவனை துவக்க முதல் அவனை நடத்தினவர், முடிவு பரியந்தம் அவனை அடக்கம் செய்யறது கூட ஆண்டவரே தான் பண்ணார். அப்படி ஒரு உணர்வுள்ள மனிதன். அவருக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ரகசியம் வெளிப்படுத்தப்படும் போது அந்த ரகசியம் எப்பொழுது பேசப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் பேசப்பட வேண்டும். ஏறக்குறைய மோசே மரித்தால் கர்த்தரே அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணினார். எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டோம், அப்ப மோசே முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு இல்ல. ஏறக்குறைய 3300 வருடங்களுக்கு அப்புறம், 3300 வருடங்களுக்கு அப்புறம் மத்தேயு 17வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அவர் மறுரூப மலையில மேல போகிறார். ஒரு ஒளியுள்ள மேகம் அவரை சூழ்ந்தது. மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கிறார். பிதாவானவர் அனுப்புகிற சித்தத்தை அவர்கள் வந்து ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படின்னா, கிறிஸ்து இயேசு எருசலேமிலே அவர் மரிப்பார், சிலுவையிலே அறையப்படுவார், அங்கே அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்பதை, ரத்தம் சிந்துவார் என்பதையும், மரிப்பார் என்பதையும், உயிர்த்தெழுதலையும் அவரிடத்துல அந்த ரகசியத்தை பேசுறாங்க. ஆமென். உணர்வின் பரிபூரணம் இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரனும், கிறிஸ்துவினுடைய நிருபங்களாய் இருக்கிற எந்த ஒரு ஊழியக்காரரும் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? வெறுமனே இப்படியே ஏதோ ஒரு வேதாகமத்தை திறந்து ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து ஜனங்களை ஏதோ ஒன்று சொல்லி காணிக்கையை வாங்கி போட்டுட்டு அனுதினமும் வெந்த சோறை சாப்பிட்டு வேகாத வாழ்க்கை போச்சுன்னு வாழ்ற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவின் நிருபம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்யும். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் நிருபம் எழுதப்படணும்னா 3 காரியங்களை சொல்றேன். 3 காரியங்களை சுருக்கமா சொல்லுகிறேன். முதலாவது,
கிறிஸ்துவினுடைய நிருபம் எப்படி எழுதப்பட்டது என்றால் சாட்சியின் நிருபங்கள். முதலாவதாக சாட்சியின் நிருபங்கள், இரண்டாவது ஆவியினாலே எழுதப்பட்ட நிருபங்கள். முதலாவதாக சாட்சியின் நிருபங்கள், இரண்டாவதாக ஆவியினாலே எழுதப்பட்ட நிருபங்கள், மூன்றாவதாக அது அனுப்பப்பட்ட நிருபங்கள். இந்த மூன்று தலைப்பின் கீழே ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம். கிறிஸ்துவினுடைய நிருபம் சாட்சியின் நிருபமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நிருபங்களாய் இந்த பூமிக்கு நீங்க கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க? என்னோட கூட வேதாகமத்தை திருப்பி அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். அவ்வளவுதாங்க ஐயா. முதல்ல எழுப்பப்பட்ட 12 சீஷர்கள்ல ஒருத்த காணாம போனாலும் இன்னொருத்தனுக்கு சீட்டு அவன் பேரில் மத்தியாவின் பேரில் விழுந்து 12 சீஷர்கள் மறுபடியும் உருவாக்கப்பட்டு தேசம் எங்கிலும் கொடுக்கும் பொழுது எருசலேமிலும் யூதேயா எங்கிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி முறை வரை எல்லா இடத்துல சிதறி போய் ரட்சிக்கப்பட்ட அநேகர், சீஷர்களாய் மாற்றப்பட்ட அநேகர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஐயா, எல்லா மதமும் ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் மாத்திரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பரம்புறதற்கு ஒரே காரணம், கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவினுடைய நிருபங்களை உயிரோடு எழுப்பி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை மாதிரி ஒவ்வொரு நிருபங்களை கர்த்தர் எழுப்பிக்கிட்டே வர்றதுனாலதான் அந்த நிருபங்கள் இன்னும் கிறிஸ்துவை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்னும் பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எழுப்பப்படுவார்கள். அல்லேலூயா. நிச்சயம் எழுப்புவார், விட போறதில்ல. அப்படி ஒரு சாட்சி நிருபங்கள் தான் நாம. ஆனா சாட்சி நிருபமா மாத்திட்டாரு. சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கா? யார் சாட்சி கொடுக்கணும்? ஒரு கேள்வி கேட்போம். யார் சாட்சி கொடுக்கணும்? யோபுவின் சரித்திர புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யோபு அருமையா ஒரு வார்த்தை சொன்னாரு. நம்ம ஒரு சாட்சியின் நிருபங்கள் என்று யோபுவின் நாட்களில் யோபு வாழும் பொழுது ஒரு சாட்சியின் நிருபமாய் வாழ்கிறார். வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு முன்பதாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்பது. நம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மற்ற காரியங்களுக்கு முன்பதாய் முதல்ல நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் இருந்தா மாத்திரம் இந்த பைபிளை தூக்குறதுல அர்த்தம் இருக்கு. சாட்சி இல்லாம சாட்சியை விற்று போட்டுட்டு பணத்துக்கு பின்பதாகவோ இல்ல வேற காரியங்களுக்கு பின்பதாகவோ ஓடி போயிட்டு பின்னாடி வந்து நான் கிறிஸ்துவை அறிவிக்கிறேன், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட நிருபங்கள் என்றால் முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி. ரொம்ப தாழ்மையா ஒரு விஷயத்தை சொல்றேன். அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய மனைவிகளை அடிக்கிறவர்களா இருக்கிறாங்க. நான் வருத்தத்தோட சொல்றேன். அப்படி ஒரு மனிதன் இருப்பான் என்றால் தயவு செய்து இந்த பைபிளை வச்சுட்டு நீங்க போய் வேற வேலையா பார்க்கலாம். மனைவியை கை நீட்டுகிறவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையும் நான் வேணா செல்லமா அடி வாங்கியிருக்கிறேனே தவிர நான் இது வரைக்கும் கர்த்தர் நல்லவர். உங்க சாட்சிகளை நீங்க என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. முதல்ல உங்களுடைய வீட்டில் அந்த சாட்சி, அவங்க சாட்சி சொல்லணும். உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாய் சாட்சி, உடைய சபையோருக்கு முன்பதாய் சாட்சி, உடைய தேசத்துல எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ வைத்திருக்கிற இடத்துல உங்களுக்கு சாட்சி கர்த்தர் ஏற்படுத்துவார். நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கர்த்தர் ஏற்படுத்துவார். யோபு அருமையா சொல்லுகிறார், என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனும் உங்களுக்கு சாட்சி சொல்லணுன்றதுக்காக எதிர்பார்க்காதீங்க. உங்களை எழுப்பினி உங்களை அனுப்பினவர் யார் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவே. அவரே தான் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். ஏன் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை இங்க வந்து அவருடைய சாட்சியை சொல்லும்போது ஒருத்தனை ஏத்துக்கறல. அவர் சொன்னார், எனக்கு பின்பதாய் ஒரு தேற்றரவாளன் வருவார், அவர் என்னை குறித்து உங்களுக்கு சாட்சி கொடுப்பார். அப்ப நம்மை குறித்து ஒருவர் வருவார், மறுபடியும் அவர் நம்மை குறித்து ஒரு சாட்சி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
ஐயா பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஐயா உங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் அவரே அவருடைய வருகையில உங்களை குறித்து மெய்யான சாட்சி கொடுப்பார். அந்த சாட்சி மெய்யானது, மனுஷனுடைய சாட்சி பொய்யானது, கர்த்தருடைய சாட்சி மெய்யானது. ஒரு ஆமென். தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துமா. நம்முடைய சாட்சி வரப்போகுது, சீக்கிரமா வரும், கொடுப்பார். அந்த சாட்சி கர்த்தரிடத்துல இருந்து வரும், மனுஷனிடத்துல இல்ல. எப்படி சாட்சி கொடுக்கிறார்? அவர் இங்க இருக்கும் பொழுதே சாட்சி கொடுக்கிறார். ஒரு சில சாட்சிகளை காமிக்கிறேன். இது போல நம்முடைய சாட்சிகளை இங்க வாங்க முடியும்னா நாம தான் சாட்சியின் நிருபங்களாய், கிறிஸ்துவின் நிருபங்களா நம்ம வாழ்றோம். ஆமென். யோபுவை பார்த்து சொல்றாரு, 1வது அதிகாரம் 8வது வசனத்துல, சாத்தான் அவருடைய சமூகத்துல போய் நிக்கிறான். அப்ப கர்த்தர் யோபுவை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவன மாதிரி ஒரு மனுஷன் பூமியில ஒரு ஆளு கிடையாதுயா. ஆமென். யார் சாட்சி கொடுத்தா? அவங்க பொண்டாட்டி இல்ல. அந்த அம்மா சொல்லுச்சு, இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? தூசித்து போராட்டம் வரும், ஆனாலும் சாட்சியா நில்லுங்க. கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுப்பார். மனுஷன்ட்ட கொடுக்கல, பிசாசு கிட்டயே கொடுப்பார். அப்படின்னா நம்ம கிட்ட இங்க வரும்போது நிச்சயமா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரமான ஒரு மனுஷன். இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். எப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் நிருபம்? 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது அவன், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. ஐயா இப்பதான் அறிந்திருக்கிறார். உன் தாயின் தகப்பனை விட்டுட்டு வா, கீழ்ப்படிஞ்சு வந்தாரே, அப்ப தேவனுக்கு பயந்தவன் அல்ல. அப்ப தேவனுக்கு பயந்தவன் அல்ல, அப்ப சொல்லல. தேவனுக்கு பயந்தவன் அப்ப சொல்லல. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறதற்காக தேவனிடத்தில் காத்து நின்ற போது அப்ப சொல்லல. வாக்குத்தத்தங்களை பெற்ற போது அப்ப சொல்லல. ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து பெற்றெடுத்தானே, அப்ப சொல்லல. மாறுதலாய் அந்த ஒரே பேரான குமாரனை எனக்காய் கொடுப்பாய் என்று கர்த்தர் சோதிக்கும் பொழுது கொடுக்க முடியும் என்கிற ஒரு பரிபூர்ண இருதயத்தை வைத்திருந்தாரே, அந்த உணர்வை வைத்திருந்தாரே, தேவனுக்கு பயப்படுவேன் என்ற உணர்வை வைத்திருந்தாரே, அந்த ரகசியம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். உடைய பிள்ளையை காப்பாற்றுவது கிறிஸ்து இயேசுவை பலியிடுவதற்கு அடையாளமா இது எழுதப்படும். எழுதினார் ரகசியத்தை. உணர்வுள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் எழுதப்படும். ஆண்டவர் சாட்சியா சொன்னார் அந்த நிருபத்தை பார்த்து, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். யோபு சொல்றாரு, இதோ இப்பொழுது என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நான் போன வருஷம் வரைக்கும் நான் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் டல் ஆயிருச்சு. போன தடவை வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், இப்ப கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. சாட்சி போயிருச்சுன்னு அர்த்தம். சாட்சி இப்ப வரைக்கும் இருக்கணும். எந்த நொடி பொழுதிலும் கர்த்தர் வந்து செக் பண்ணாருன்னா அது வரைக்கும் உங்க சாட்சி நிக்கணும். அதுதான் மெய்யான சாட்சி. அந்த சாட்சி பரலோகத்தில் இருக்கிறவர் நமக்கு பகிர்வார். ஆமென். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி பாருங்களேன். நம்மளை பார்த்து சொல்லுவாரா? 3வது ஒரு சாட்சி எடுத்தவர்கள் வாசியுங்கள். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது ஒரு வசனம். என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? இது கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் எழுதி இருந்தார்னா நம்ம தாங்க நம்ம வீட்டில் ஜெப வீட்டில் ரொம்ப உண்மையானவங்க. ஆமென். எவ்வளவு காணிக்க வந்துச்சு, எவ்வளவு தசம பாகம் வந்துச்சு, எதுக்கு செலவு பண்ணோம், சபைக்கு செலவு பண்ணோமா, நமக்கு செலவு பண்ணோமா, பொய் சொல்லி எவ்வளவு இடத்துல வாங்கணும், தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். தப்பிக்கவே முடியாது. மோசே பார்த்து சொன்னார். அவருடைய சகோதரி மிரியம் நிக்கிறாங்க.
ஆரோன் நிக்கிறாரு, மிரியம் அவருக்கு மூத்த சகோதரரி. ஆரோன் மோசையை காட்டில மூத்தவர், மூத்த சகோதரர். இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மோசே தான் தீர்க்கதரிசியோ, நானும் தீர்க்கதரிசி தான். அவர் பேசுற மட்டும் கேட்பாரா? என்ன மூலமாய் ஆண்டவர் பேசினது இல்லையோ? ஊழியத்துல இதெல்லாம் வரும் ஐயா, ஊழியத்துல இதெல்லாம் வரும். நீங்க ஊழியக்காரர் நிக்கும் போது உங்க கூட உங்களுக்கு கீழே இருக்கிற மூப்பர்கள் முன்ன பின்ன இருக்கிறவங்களும் பேசுவாங்க. இவர் மூலம் மாத்திரம் தான் பேசுவாரா? கர்த்தர் எங்க மூலமாவும் பேசுவார். கவலைப்படாதீங்க. உங்களை குறித்து சாட்சி பகிர்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறவர். அவர் சொன்னாரு, மிரியமும் ஆரோனியும் வா அப்படின்னு கூப்பிட்டு, மேகத்துடைய நடுவில் இறங்கினவர் 3 பேரையும் கூப்பிட்டு, மோசே அப்படியே நில்லு, 2 பேரும் பக்கத்துல வா, பக்கத்துல வர வச்சுட்டு சொன்னாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா நான் சொப்பனத்துல பேசியிருப்பேன், தரிசனத்துல பேசியிருப்பேன். ஆனால் அப்படி அல்ல. நான் ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல என் தாசனாகிய மோசேயின் இடத்தில் நான் பேசியிருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவன் தீர்க்கதரிசி இல்ல, என்னுடைய சிநேகிதன். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். நீ குறை சொல்றக்க கைய நீட்டாத. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷமே சரி, அம்மாவுக்கு குஷ்டம் வந்துருச்சு, 1 வாரம் வெளியே கிளப்பிட்டாங்க. பாளையத்துக்கு புறம்பே வெளியே போ. உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படாதபடிக்கு நீங்கள் சாட்சியின் நிருபங்கள், கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ள நிருபங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்த வைப்பார். காரணம் ஏன் தெரியுமா? உங்களை குறித்து சாட்சி சொல்லுகிறவர் உன்னதங்கள்ல இருக்கிறார். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுங்க, ஐயா, உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் உன்னதத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம். கர்த்தரே கொடுப்பார், மேற்கொள்ள முடியாதுங்க ஐயா. உண்மையா இருந்து பாருங்க. நீங்கள் சாட்சியின் ஆகமங்கள், நீங்கள் சாட்சியின் நிருபங்கள், கிறிஸ்து இயேசுவினால் உருவாக்கப்பட்டவர்கள். அடுத்து ஒரு சாட்சியின் இன்னொரு நிருபத்தை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒரே வார்த்தை சொல்லிட்டார் ஆண்டவர், என் இருதயத்துக்கு அவன் ஏற்றவன்பா, என்னுடைய இருதயத்தினுடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான். இந்த வசனத்துல மூல பாஷையில ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. என்னன்னாங்கய்யா, இருதயத்துல ஏற்றவன் என் சித்தத்தை எல்லாம் செய்வான் இருக்கு. ஆனா மூல பாஷையில சொல்லப்பட்டது என் சித்தத்தையே செய்வான். சித்தத்தை தவிர வேற செய்ய மாட்டான்னு அர்த்தம். சித்தத்தை எல்லாம் செய்வான், மற்றதும் செய்வான் அப்படின்ற மாதிரி இல்லை. என் சித்தத்தை மாத்திரம் செய்வான், என் சித்தத்தையே செய்வான் என்று மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. என் இருதயத்திற்கு ஏற்றவன். சர்டிபிகேட் கிடைக்குமா? பக்கத்துல கையை குடிப்போம் மறுபடியும். ஐயா, ஐயா, நீங்க நீங்க ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அவருடைய இருதயத்தினுடைய ஏக்கமெல்லாம், அருமையா தாசன் பாடுகிறார், இருதயத்தின் ஏக்கமெல்லாம் என்னுடைய இருதய துடிப்பா மாத்துங்க. உங்களுடைய வாஞ்ச விருப்பம் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னுடைய இருதய துடிப்பா மாத்துங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தாசனுக்கு. நம்ம அப்படி மாற முடியுமா? ஆண்டவரே, உடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் என்னுடைய இதய துடிப்பாக மாட்டோம். இந்த வரிகளை பாடுவோமா? 2 வரிகளை பாடி திருப்பி ஒரு 2 வசனம் தான் முடிச்சிடலாம். ரைட். இந்த பாடல் நல்லா பாடுறவங்க பாடுங்க, நம்ம குரல் சரியா இருக்காது. நல்லா பாடுறவங்க இங்க நிறைய இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. கர்த்தர் நல்ல தாளந்துகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஐயாலாம் பாடும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, நிப்பாட்டிட்டு கேட்டுடலாம் அப்படின்னு. பாட்டு எதுவும் தெரியாதாங்க ஐயா? ஐயா பாடுங்க. ஆமென். உணர்ந்து சொல்லுவோமா? ஆமென். நாட்கள் எல்லாம் ஜெப வீரனே
என்று எழுதும் என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென். நம்முடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் நம்முடைய இருதய துடிப்பு ஆண்டவர் மாற்றும் பொழுது நம்ம செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு, என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன். ஆமென். என்னுடைய சித்தமெல்லாம் செய்ய முடியும், ஆண்டவருடைய சித்தமெல்லாம் செய்ய முடியும். அடுத்து கடைசி ஒரு சாட்சி நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 1:47. இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கபடற்ற உத்தம, இந்த சாட்சி சொல்லணுமே, ஒரு நிமிஷம் பார்ப்போங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம் பார்ப்போமே. இயேசு நம்மளை பார்த்து தூரத்துல இருந்து வரும்போதே நமக்கு முன்பதாவே ஆலயத்துல வந்து தங்கி இருக்கிறார். நம்ம வரும்போதே ஆண்டவர் சொல்லணும், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் வருகிறார். சொல்ல முடியுமா? நம்மால என்ன செய்யுது? வேதத்தை வச்சு சாபத்தை எடியானா என்னங்க ஐயா? வேதத்தை வச்சு அந்த வீட்டில் இருக்க சாபத்தை எடியானா வெத்தலைய வச்சு அங்க இருக்கிற பித்தளை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருது. என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? வரும்போதே அவரே ஆலயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாத்திரத்தை அவரே பாதுகாக்கிற நிலைமைக்கு ஆளாயிருவாரு. வருது பாரு, இது வெத்தலை வச்சு என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னு தெரியாது. வேதத்தை வச்சு அந்த வீட்டினுடைய சாபத்தை வெளியெடுக்கிற ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரரை விட்டுட்டு போனா என்ன லாபம் வரும்? ஆண்டவர் சொல்லுவாரா? இதோ கபடற்ற சோத்திரம் சொன்னார். நாத்தான் வேலை பார்த்த உடனே சொன்னார், ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரும் பொழுதே அவனுடைய முகத்தை அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறவர் அவர். தூரத்திலே ஒரு மனுஷன் திருப்பி வரும் பொழுது மனம் திரும்பி வருகிறான், தகப்பன் ஓடோடி போய் கட்டி பிடிக்கிறானே, அந்த அளவுக்கு இருதயத்திலே நமக்காக காத்திருக்கிறவர். நாம் வரும் பொழுதே சொல்லணும், இதோ என்னுடைய மகன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சாட்சி இருக்குதா? காரணம் என்ன? ஏன் நாத்தான் வேலை குறித்து அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சிச்சு? அடுத்த வசனத்தை அப்படியே வாசிப்போம். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்து இங்கே கொண்டு வரதுக்கு முன்னே நீ எங்க உட்கார்ந்திருந்தப்பா? அப்பயே அவருக்கு தெரியும் இது மிகுதியான கனியை ஒரு நாள் கொடுக்கும். அல்லேலூயா. எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எங்க நிக்கிறோம், எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், அதை பொறுத்துதான் நீங்கள் கிறிஸ்துவினுடைய நிருபங்களாய் இல்லையா என்பதை கர்த்தர் சொல்லுவார். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறோமா? இயேசுவினுடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறோமா? உட்கார்ந்து இருந்தா அவர் தூரத்திலிருந்து வரும் பொழுதே இவன் கனி கொடுக்க கூடியவன் என்று அறிந்து கர்த்தர் சொல்லுவார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஆனா மாறுதல எங்க உட்கார்ந்து இருந்தோம்? சங்கீதம் முதல் சங்கீதம் முதல் வசனத்தை வாசி பாருங்க. எங்க உட்கார்ந்து இருந்தோம்? மனப்பாடமா தெரியும். எங்க உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா அத்திமரத்துக்கு கீழே பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து போற வரவங்களை எல்லாம் நக்கலு கிண்டல் எழுதுவாரா? இது சாட்சியின் நிருபம்னு எழுதுவாரா? நம்மள போற வர ஊழியக்காரனை முழுசும் கிண்டல், விசுவாசிகளை முழுசும் கிண்டல்,
பொம்பளை பிள்ளைய போயிடக்கூடாது கிண்டல். எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் கர்த்தர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சாட்சி 2 கொடுப்பாரு, சாட்சி எல்லாம் கொடுக்க மாட்டார். எப்படி கொடுப்பாரு? முழுக்க முழுக்க கிண்டல். பரியாசக்காரன் கூட உட்கார்ந்து பரியாசம் பண்ணிட்டு கர்த்தர் என்னை சாட்சி கொடுப்பார், கொடுக்க மாட்டாரு. வெட்கப்பட வேண்டியது. நான் கிறிஸ்துவின் நிருபமாயிற்றேன். என்னுடைய நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு நிருபத்திலே ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு எழுத்துப்பிழை பார்க்க முடியல, ஒரு சொற்பிழை பார்க்க முடியல, ஒவ்வொன்றிலே அர்த்தப்பிழை பார்க்க முடியல. பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு அழகாய் எழுதியிருப்பார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நிரம்பின கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எழுதப்பட்ட நிருபங்கள் எந்த இடத்துல பிழையானது? உட்கார்ந்த இடம் மாறிடுச்சு. அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தா கனியை கொடுத்திருந்திருக்கலாம். பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தா பரியாசக்காரனுடைய ஆவிதான் வந்திருக்கும். சாட்சி நிருபங்கள் மாறினது. நாம் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறோம். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் நான் அமர்ந்திருந்தேன், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன், அவருக்கு காத்திருந்தேன். சொன்ன ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படிதானங்க வேதத்தில் சொன்னாங்க. எங்க போய் அப்படி உட்கார்ந்தோம்? வேதனைக்குரிய ஒரு விஷயம். முதலாவதாக சொன்னேன், சாட்சியின் நிருபங்கள். 5 சாட்சிகளை பார்த்தோம். யோபுவின் சாட்சியை பார்த்தோம், ஆபிரகாமின் சாட்சியை பார்த்தோம், மோசேயின் சாட்சியை பார்த்தோம், தாவீதின் சாட்சியை பார்த்தோம், நாத்தான்வேலுடைய சாட்சியை பார்த்தோம். 5 சாட்சியும் பரலோகத்தில் இருக்கிறவரே கொடுத்தவைகள். எதுவாகிலும் மனுஷன் கொடுத்ததல்ல. யோபு சொன்னார், இப்பொழுதும் இதோ என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறவர் என்னை குறித்து சாட்சி பகிர்வார். ஆமென். சாட்சி நமக்கு அங்கிட்ட இருந்து வரும். காரணம், நாம் கிறிஸ்துவினுடைய நிருபங்கள். எழுதப்பட்ட நம்முடைய வாழ்க்கை அவருடைய சாட்சியா இருக்கும். அவருடைய சாட்சியை சுமந்து செல்கிறவர்கள் நம்மையும் குறித்து அவருடைய சாட்சி அப்படியே ஆமென் என்றும் இருக்கும். அதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவோம். இரண்டாவது, ஆவியினாலே எழுதப்பட்ட நிருபங்கள். நாம் மையினால் எழுதப்பட்டவர்கள் அல்ல. மையினால் எழுதினா அழிஞ்சு போயிடும். நம்ம ஆவியினால் எழுதப்பட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கும்? ஆவியில எழுதப்பட்ட நமக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கும்? எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14, 16. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். முதல்ல நம்ம ஆவியில அவருடைய நிருபம்ன்றதுக்கு காரணம், நாம் எழுதப்பட்டவர்கள் ஆவியினாலே பிழைத்தவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால செய்கிற ஒவ்வொன்றும் ஆவியானவராலே நம்ம எழுதப்பட்டு செய்கிறோம். அதனால நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க ஐயா. உங்ககிட்ட ஆவியில எப்ப எழுதினாரோ அப்பயே உங்களுக்குள்ள மாம்ச சிந்தையும் கிடையாது, மாம்ச சிந்தையினால் வருகிற மரணமும் உங்களுக்குள்ள கிடையாது. வசனத்தை ஒண்ணு பார்த்துருவோமே. அப்படியே ரோமர்கள் அதே 8வது அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அதை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப நீங்க எதை யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? உங்க நிருபத்தை உங்களை பார்க்கிறவங்க, உங்களை படிக்கிறவங்க, உங்களுடைய சாட்சியை பார்க்கிறவங்க ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திக்க முடியும். உங்களிடத்தில் வருகிறவர்கள் ஆவிக்குரிய விஷயங்களை சிந்திக்க முடியும். 2 கொரிந்தியர் அதே 3வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. நீங்கள் அவரால் எழுதப்பட்ட ஆவியின் நிருபங்கள் என்றால் உங்க இடத்துல நடத்தப்படுகிற எந்த ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருப்பார். ஏன் தெரியுமா? மாம்ச சிந்தை உங்ககிட்ட கிடையாது, மரணமும் உங்ககிட்ட கிடையாது. நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள், ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை அறிகிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு பாவகாரியத்தை செய்து கொண்டு வந்தாலும் உங்களை அறியும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் அதுக்கு விடுதலை கொடுத்திருப்பார். ஒரு மனுஷனுடைய விடுதலை உங்க ஒவ்வொருத்தருடைய கையில இருக்குங்க ஐயா. உங்க வாழ்க்கையில இருக்கு. எந்த மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய குடிகாரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவ மனுஷனா இருக்கட்டும், உங்களிடத்துல ஏன் கர்த்தர் அனுப்புறாரு தெரியுமா? நீங்க ஆவியினால் எழுதப்பட்ட நிருபம்ங்கிறதுனால நீங்க தான் அவங்களை விடுதலை செய்ய முடியும். உங்ககிட்ட இருக்கிற சத்தியத்தை நீங்க சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா விடுதலை ஆகிறாங்கன்னா காரணம் நீங்க எழுதப்பட்ட விதம். அப்படி மையினால் அல்ல, ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வேதவசனம் முழுசும் யார் எழுதுனா? ஆவியானவர். அப்ப உங்களை யார் எழுதி இருக்கிறா? அதே ஆவியானவர் தான் எழுதி இருக்கிறார்.
இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ளும் போது வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், ஆவியானவர் இருக்கிற இடத்துல. அப்ப உங்ககிட்ட சத்தியமும் ஆவியும் ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா வாசம் பண்ணுதே, அப்ப இன்னும் எவ்வளவு அதிக விடுதலை நீங்க கொடுக்க முடியும்? உங்ககிட்ட வருகிற எந்த மனுஷனுக்கு விடுதலை நீங்க தாங்க ஐயா. உங்க ஊழியம் தான், கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியம் தான் விடுதலை. இந்த ஊழியத்தில் வருகிற எல்லாருக்கும் விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விடுதலையை பரிசா கொடுங்க, விலையா கொடுத்துறாதீங்க. பரிசாய் கொடுங்க, விலையா கொடுக்காதீங்க, விலையா கொடுக்காதீங்க. காரணம், அதுக்கெல்லாம் விலை, ஒரே ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டுருச்சு. அவங்களுக்கு இலவசமா கொடுங்க. உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரம் அதிகமாகிறதுனால. நீங்க அனுபவப்பட்ட நிருபங்கள், 3 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிற நீங்கள் முதல்ல யாரு? சாட்சிய நிருபங்கள். உங்கள் சாட்சியங்களை கவனமா பார்த்துங்க. இரண்டாவது, நீங்கள் ஆவிக்குரிய, ஆவினாலே எழுதப்பட்ட ஆவிக்குரிய நிருபங்கள், ஆவினாலே எழுதப்பட்டவர்கள், மையினால் அல்ல. மூன்றாவது, அனுப்பப்பட்ட நிருபங்கள். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிப்போம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை. ஐயா, இந்த வசனத்தை யார் சொன்னா? கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி மத்த 3 சுவிசேஷ நூல்களில் இல்லாத ஒரு ஆழமான ஒரு ஜெபம், ஒரு ஃபைனல் ரிப்போர்ட். யோவான் 17ஆவது அதிகாரத்தை தன்னுடைய பிதாவின் இடத்தில் கிறிஸ்து இயேசு அதை கொடுக்கிறார். உணர்வுள்ள எந்த ஒரு மனிதனும் அதை படிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். கொலோசியர்ல அதை தானே பார்த்தோம். பூரண உணர்வுடையவன் இதை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசு பிதாவின் இடத்துல கொடுத்த ஃபைனல் ரிப்போர்ட் மத்த சுவிசேஷ புத்தகத்துல பார்க்க முடியாது. யோவான் 17ல மாத்திரம் தான் இதை பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்துல தான் பார்க்க முடியும். இதுல அவர் சொல்லும்போது அருமையா சொல்றார், நீர் எனக்கு தந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவுக்கு இந்த சீஷர்கள் அத்தனை கொடுக்கப்பட்டவர்கள். கிறிஸ்து இயேசு சொல்றாரு, இந்த உலகத்திற்கு நீர் பிதா என்னை அனுப்பினது போல. இஸ் தி காஸ்பல், இஸ் தி குட் நியூஸ். அவர் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார், நற்செய்தியாய் நமக்கு அனுப்பப்பட்டார். அவர் பிறந்தவுடன் நமக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர் அனுப்பப்பட்டார். அவர் சொன்னார், நீர் என்னை அனுப்பினது போல நானும் இவர்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க பிறந்தவங்களா அனுப்பப்பட்டவங்களா? நீங்க இங்க பிறந்தவங்களா அனுப்பப்பட்டவங்களா? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப கிறிஸ்து இயேசு அனுப்பப்பட்டார், சித்தத்தை செஞ்சு முடிச்சார். திருப்பி எங்க போனார்? வந்த இடத்துக்கு தான் திருப்பி போனோம். மண்ணில் பிறந்தவன் மண்ணுக்கு திரும்பணும். அனுப்பப்பட்டவன் ஆனால் அனுப்பப்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அனுப்பப்பட்ட இடத்துக்கே மறுபடியும் திரும்பணும். அதுதான் நம்முடைய தெய்வீக அழைப்பு. நம் எப்படிப்பட்ட நிருபம் என்றால் சபைக்கு கொடுக்கப்பட்ட நிருபம். கொடுக்கப்பட்டது என்றால் எடுக்கப்படும் என்பதும் அர்த்தம். அதுல இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இங்கே நம்மை அனுப்பின சித்தத்தை செய்து முடித்ததுக்கு பின்பதாக நம்மை கர்த்தர் அவர் அழைத்துக் கொள்ளுவார். வந்த இடத்துக்கு திரும்பணும். நம்ம இங்க மண்ணுக்கு பறக்கல, மண்ணுக்கு திரும்புகிறதற்கு அனுப்பலங்க ஐயா. நம்மளை இங்க அனுப்பிட்டார். முடிச்சிட்டு நம்ம திருப்பி எங்க போறோம்? அருமையா சொன்னாரு, நீர் என்னை அனுப்பினது போல இந்த உலகத்திற்கு நானும் அவர்களை I will send them. அனுப்புறேன். அனுப்புனவர் எப்படி அனுப்பினார்? இந்த நிருபத்துக்கு ஒரு பவரை கொடுத்து அனுப்பினாருங்க ஐயா. என்ன கொடுத்து அனுப்பினார் அப்படின்னா, அடுத்து 20வது வசனத்தை வாசிப்போம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிறவர்களுக்காகவும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் பலிக்குமா பலிக்காதா? 100க்கு 100 அது அப்படியே நடக்குமா நடக்காதா? நமக்காக நம்ம நினைக்கிற ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நமக்காக முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரே ஜெபத்திலே முடிச்சிட்டாரு மேட்டரை. என்ன அப்படின்னா, 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரர் எழும்புவான். உங்களுடைய பெயரை சொல்லி அன்னைக்கே ஜெபிக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமா பிதாவின் இடத்துல ஜெபிச்சிட்டார். ஒரு நிருபம் அனுப்பப்படும். இந்த பகுதிக்கு எந்த பகுதி அந்த பெயர்களை, அந்த கிராமத்தினுடைய பகுதியில் இல்ல அந்த ஊரினுடைய பெயரையோ சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லி என்னைக்கோ ஜெபம் பண்ணிட்டாரு. என்ன ஜெபம் பண்ணினார்? என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய வார்த்தைகளை இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல இவர்கள் சொல்ல போற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள போகிறவர்களுக்காகவும். அப்ப நீங்க சொல்ற வார்த்தையை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா? அவ்வளவுதாங்க ஐயா.
நீங்க அனுப்பப்பட்டவங்க. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் உண்டு, காட்டி கொடுத்தவனும் உண்டு. காட்டி கொடுக்கிறவன் எப்பயும் பீன்னு சொல்லிடுங்க, அவங்க ஊர்ல உங்க ஊழியத்துல கட்டாயம் ஒரு யூதாஸ் கௌரவத்தி இருப்பான். அதுக்காக ஆமேன்னு சொல்லிருங்க. அப்பதான் கிறிஸ்து இயேசு மாதிரி நம்மளும் போக முடியும், ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்காக ஒரு நன்றி தான் சொல்லணும். நம்ம யூதாஸ் காரியத்தை கடைசி வரைக்கும் அவரால் மாற்ற முடிஞ்சுச்சா? 7 முறை சொல்றாரு, உங்களை ஒருத்தன் காட்டி கொடுப்பான், என்னோட கூட பந்தி இருந்தவனே அதை செய்வான், உங்களை எல்லாரும் பரிசுத்தமா இருக்கிறீங்க ஆனாலும் எல்லாரும் இல்ல, முத்தம் கொடுப்பா சிநேகிதேங்கிறாரு, எல்லாத்தையும் சொல்லி பார்க்கறாரு. மாறினானா? அப்ப விட்டுருங்களேன். ஏன் அந்த ஒரு யூதாஸ் காரியத்துக்கு கஷ்டப்படுறீங்க? போட்டேன், ரைட். நம்ம ஒண்ணுதான் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து மாதிரி சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் தெரியுமா? நீ செய்யறதை அவ்வளவுதான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஊழியத்தில் அதெல்லாம் இருக்கும், சீக்கிரமா செய்யணும் போயிட்டே இருக்க வேண்டியதான். 11 சீசர்கள் நல்லவங்க கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்வோம் இல்லையா? அந்த ஊழியத்துல வரும். நீங்க ஏற்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு 11 பேர் இருக்கிறாங்க, நடக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. கேட்காதால விட்டுட்டு போயிருங்களேன், நீ செய்யறதை சீக்கிரமா செய்யணும், வேணும்னா இன்னொன்னு செஞ்சிட அப்படின்னு பிட்டு தோய்த்து வேணாலும் கொடுத்துருக்கு தான் வச்சுக்க அப்படின்னு. ஏன்னா அவர் வாங்கின உடனே விசா வாங்கிட்டாரு. என்ன விசா வாங்கிட்டாரு? பிசாசு உள்ள வர்றதுக்கு விசா வாங்கிட்டாரு. வாங்கின உடனே வந்துட்டாரு, போயிட்டாப்ல. ரைட்? உங்க சபையில இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஜெபம் பண்ணி பிட்டு கையில கொடுத்தா போதும், அவங்களே போயிருவாங்க. கிறிஸ்தியேஷன் தான் ரகசியம். பிசாசுக்கு அதுக்கப்புறம் அங்க வேலை இல்லை. 11 சீஷர்கள் அவர் சொன்னதை அப்படியே கேட்டாங்க. இன்னைக்கும் நமக்கு சாட்சி, ஒரு சாட்சி நிருபம், அனுப்பப்பட்ட ஒரு நிருபம். இதே நம்முடைய மூக்கு கீழே இருக்கிற சென்னை பட்டணத்துல தோமா என்கிற ஒரு சீசன் நமக்காக வந்து ரத்த சாட்சியை மரித்து 1000 பேருக்காக ரத்த சாட்சியாய் ரத்த கிரயம் செலுத்தினாரே, அது போல ஒரு நிருபம் அல்லவா நானும் நீயும் உங்களை ஒவ்வொரு ஊருக்கு அனுப்பி இருக்கிறார். சிந்தறதுக்கு தாங்கய்யா அனுப்பப்பட்ட நிருபம். உங்ககிட்ட ஒரு மனுஷன் வருகிறானா, ஆவியில எழுதப்பட்டிருந்தால் உங்களிடத்தில் வருகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் விடுதலை. சாட்சியான நிருபமா உங்களை பார்க்கிற ஒவ்வொருவனும் மனசு மாறுவான். நீங்கள் அனுப்பப்பட்ட நிருபமா, சீலவாம் குளம் என்று உங்களுடைய பெயர். ஒரு மனுஷன் கண்ணு தெரியல, கண்ணு இல்ல, எச்சியோ துப்புறாரு, சேற்ற உமிழ்றாரு, சேற்றை எடுத்து கண்ணுல பூசுறாரு. போ சீலவாம் குளத்திலே போய், சீலவாம் என்பதற்கு ஒரு ஆமேன் சொல்லுவோமே, அனுப்பப்பட்டவங்க. ஐயா எத்தனை பேர் குருடனா உங்ககிட்ட வருகிறானோ, சத்தியத்தை அறியாத எத்தனை மனுஷன் வருகிறானோ அத்தனை பேருக்கு அனுப்பப்பட்ட நிருபம் நீங்க, சீலவாம் குளம் நீங்க. அத்தனை பேருடைய கண்களையும் திறக்க முடியும் உங்களால. கர்த்தர் ஆவியாலே எழுப்பி உங்களை அனுப்பி இருக்கிறார். இந்த பலம் இருக்கணும் உள்ள. தனியா அனுப்புனாருனாலும் சரி. சில பேர் ஊழியத்துக்கு போங்கடனா கூட வருவீங்களா? பெட்ரோல் போடுவீங்களா? ஓட்டுவீங்களா? தோமா எதை கேட்டு வந்தாரு? எந்த பாஸ்போர்ட் எடுத்து வந்தாரு? எந்த பெட்ரோல் அலவன்ஸ் வாங்கிட்டு வந்தாரு? யோசிங்கல. போன்னு சொன்னாரு, போறப்ப பைய எடுத்துக்காத, போற வழியில செருப்பு எடுத்துக்காத, டிரெஸ் எடுத்துக்காத சொல்லியதான் அனுப்புறாரு. நீ போ, உன்னை போஷிக்கிற தேவன் நான். கர்த்தர் சொன்னவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அனுப்புனாரு, போ போ. இன்னும் வரலாற்றில் எழுதி வச்சிருக்காங்க, மயிலாப்பூர் குளத்துல அள்ளி வீசின தண்ணீர் அப்படியே நின்றது, மண்ணள்ளினை போல அப்படியே இருந்துச்சான். வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறாருங்க. ஐயா நீங்கள் எழுதப்பட்ட நிருபங்கள், ஒவ்வொருவரும் மாற்ற முடியாத நிருபங்கள், ஒரு மனுஷனை அழிக்க முடியாத நிருபங்கள். வானமும் பூமியும் மேலால அழிந்து போகும், இந்த வார்த்தைகள் ஒரு உறுப்பாகிலும் நிறைவேறும் அளவும் அது அழியாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற எழுதின நீங்க நிருபங்கள்னா, உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் முடிகிற வரைக்கும் பிசாசு அழிக்கிற நினைச்சாலும் ஒரு உறுப்பாகிலும் அழிக்க முடியாது. வானமும் பூமியும் வேணா கூட அழிச்சு போகும், உங்களுக்குள்ள கர்த்தர் எழுதின சித்தத்தை அழிக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? மறுபடியும் சொல்றேங்கய்யா, நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிருபங்களாய் இருக்கிறீர்கள். மையினால் அல்ல, ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறீர்கள். முதல்ல நீங்க ஒரு சாட்சி நிருபங்கள். நம்முடைய சாட்சி பரலோகத்திலிருந்து வந்து சொல்லப்படணும். வருவார், வருகிற நிச்சயமா சாட்சி சொல்லுவார். இரண்டாவது, ஆவியினாலே எழுதப்பட்ட நிருபங்கள். எந்த ஒரு பிழையும் கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிற விடுதலையை கர்த்தர் மற்றவர்களுக்கு விடுதலையா கொடுத்திருக்கிறார். யாரு தலையில வேற கை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்களோ விடுதலை பெற்றுக் கொள்வாங்க. உண்மையான ஒரு பவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமை உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரே, மோசட்ட ஒண்ணு கொடுத்தாரே, பிடி இந்த கோலை, போ எகிப்து தேசத்துக்கு. எகிப்து என்பதற்கு அடிமைத்தனத்தின் வீடுன்னு சொல்லி இருக்கு. அது இந்த பூமிக்கு அடையாளம். வாதையில இருப்பான், பாடுகள்ல இருப்பான். அங்க இருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை கானான் தேசத்துக்கு, பரலோகத்துக்கு அழைச்சிட்டு வரணும். போ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அனுப்பினவரும் உண்மையுள்ளவர். அப்படியே அவர்களை மீட்டு மறுபடியும் அந்த ஒரு மனுஷன் மூலமா கூட்டிட்டு வந்தாரே.
உங்களை இந்த எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். எதுக்கு? திரளான ஜனங்களை மீட்டெடுக்கிற மோசேக்களை உங்களை கத்த தெரிந்ததுனால். ஆவியில எழுதப்பட்ட நிருபங்கள். நீங்க போங்க, தைரியமா போங்க, எந்த பகுதிக்கு வேணாலும் போங்க, ஜீவனை பார்க்காதீங்க. இதை இழந்து போகிறவன் அவர் நிமித்தம் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வான்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. பெற்றுக்கொள்ள முடியும், தைரியத்தோட போங்க. கடைசியா சொன்னார், நீங்கள் அனுப்பப்பட்ட நிருபங்கள். நீங்க ஒரு சீலவாம் குளம் போல, கண் தெரியாத எந்த மனுஷனா இருக்கட்டும், கண் இல்லாத மனுஷனா கூட இருக்கட்டும், சுகப்படுத்த முடியும், சத்தியத்தை அறிவிக்க முடியும், அவனை தெளிவிலே நடத்த முடியும். கர்த்தருடைய வெளிச்சத்திற்குள்ள அந்த காரல் இருளி நின்று ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை நடத்தினவரை போல நாமும் அழைத்து வர முடியும். ஆமே. நம்ம கண்களை மூடுவோம். இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவின் நிருபங்களா மாத்தி இருக்கிறீங்க. நாங்கள் சாட்சியுள்ள ஒரு நிருபங்கள், ஆவியினாலே எழுதப்பட்ட ஒரு நிருபங்கள், நாங்கள் அனுப்பப்பட்ட ஒரு நிருபங்கள். ஆண்டவரே, இந்த வானம் பூமியும் அழிந்து போகலாம், இந்த வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அது அழிந்து போவதில்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை பரிபூர்ணமாய் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரத்துல சொல்லி விட்டு கொடுப்போமா? ஆமே, ஆமே. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், நிந்தை சுமப்பீனும் தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுவோமா? வாழ்வும் இயேசுவே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், கிருபை தருகிறார், விருதாவாகிடே அதை நேத்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார், விருதாவாகிடே அதை நேத்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீஷன் என்பவன், சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமோ, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் அனுதினமோ. அல்லேலூயா, கைகளை அசைத்து ஆமென் உயர்த்தி ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, thank you Lord. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணை விட்டு
விண்ணை வீட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை வீட்டு கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மையுள்ளவன் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவன் என்றழைப்பே. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோரா நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு விசை உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரத்தோட கேட்ட வார்த்தையின்படி உண்மையாகவே கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கும் அநேகருடைய ஸ்தோத்திரம், அநேகருக்கு கேள்வி உண்டு, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா? இந்த கேள்விக்கான பதிலை கர்த்தர் இன்றைக்கும் கொடுத்திருக்கிறார். உங்களை கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் நிருபங்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே, சாட்சி நிருபமாய், தேவ ஆவினால் எழுதப்பட்ட நிருபமாய், அனுப்பப்பட்ட நிருபமாய் இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அநேக காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவிட்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்ச்சின வார்த்தைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். எங்களை ஆண்டவரை தாழ்ச்சி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இன்னுமாய் உமக்காய் நாங்கள் ஓடச்சக்கதான ஆண்டவருடைய கர்த்தா பலனை நீர் தந்திருக்கிறீர். உடைய வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களுக்கு பலனை தந்திருக்கிறீர். இந்த 2021ஆம் ஆண்டில் எங்களுடைய ஓட்டம் என்ன என்பதை இன்றைக்கு தெளிவாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் வாயில திறந்து ஸ்தோத்திரத்தோட கொஞ்ச நேரம் உள்ளத்திலிருந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடோ தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடோ தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடல் தம்பலமுடல், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடல் தம்பலமுடல், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ ஜீவனிலோ மாலே, ஜபத்தினா பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினா பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானு வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்
கிருபை உள்ளத்தில் சொல்வோம். ஆமென். சேவை செய்ய கிருபை ஜபவாரும் கிருபை சேவை செய்ய கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே தேவன் தம்முடைய கிருபையினால நம்ம நடத்தும்படியா. நம்மிடத்துல சில குறைகள் இருக்கலாம். சில இடத்துல ஊழியத்துல நாம குறைப்பட்டவர்களாய் அதை நாம் விட்டுட்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தாசன் மூலமாய் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் வாயில திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க எங்களுக்கு இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தீங்களப்பா. உடைய வார்த்தை கொண்டு நீர் எங்கள் வாழ்வில ஊழியத்துல ஒரு புதிய வெளிச்சத்தை தந்துரே. மக்கள் நன்றி 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 நன்றி. இறுதியான ஜபத்தை நம்மத்திற்குதான அருமையான நம்முடைய ஐக்கியத்தின் தலைவராக இருக்கிற அருமையான ரெவரண்ட் ராஜா சாலமோன் அவர்கள் ஜெபிக்க, அனைத்து போதர் ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கிற டாக்டர் அலலியா சாமுவேல் அவர்கள் ஆசீர்வாதம் கூற கூட்டம் நிறைவடையும். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக இந்த மத்தியான வேலைக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமா நாங்கள் கேட்ட வார்த்தையில என்னுடைய சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ள வேதத்தில் அநேகர் ஆண்டவரே நீர் அவர்களை குறித்து சாட்சி சொல்லி எங்களை குறித்து நீர் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிற தயவுக்காய் மக்கு நன்றி படைக்கிறோம். தாவீதை போல் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன் என்று ஆண்டவரே நீர் சாட்சி பகிர்ந்து எங்களையும் ஆண்டவரே நீர் அப்படி சாட்சி பகிரும். மோசையை குறித்து அவன் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆபிரகாமை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவன் ஒரு சாட்சியாய் நிறுத்தியது போல நீர் எங்களை நிறுத்தும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்நாளில் இந்த வருடத்தில் துவங்குகிற இந்த முதல் மாதத்தில் எங்களுடைய கூடுகையில் நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் இருதயத்தில் பதிந்திருக்கிறதற்காய் மக்கள் நன்றி. பாரத்தோடு சுமந்து வந்த தாசனுக்காய் செபிக்கிறோம். ஐயாவை கத்த நீர் ஆசீர்வதியும். இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களிலே அவருடைய வார்த்தைகள் கேட்கும்படியான காரியங்களை கத்த செய்ய முடியாது. கொடுத்த ஊழியத்தையும் குடும்பத்தையும் கத்த நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கத்த கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். விசேஷம் அந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆண்டவரே போதக பிதாக்களுக்காக செபிக்கிறோம், போதகர்களுக்காக செபிக்கிறோம். அவர்கள் எந்த நிலைமையில் இன்றைக்கு அவர்கள் வந்தாரோ ஆண்டவரே அதை அவருடைய வாழ்வில் இந்த சாட்சிகளை ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ள திரும்ப ஆண்டவரே அனுப்பப்பட்ட சாட்சியை போல ஆண்டவரே அவர்கள் இருக்க கத்தருக்கு நிருபங்களாக இருக்க ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி படைக்கிறோம். மனதார அவர்களை வாழ்த்துகிறோம். கொடுக்கப்பட்ட சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தேவைகளுக்காக செபிக்கிறோம். சென்ற ஆண்டிலிருந்த எல்லா நிலைமையும் இந்த ஆண்டு கத்தர் மாற்றும்படியாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக மக்கள் நன்றி படைக்கிறோம். வந்தவர்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பாதபடி உம்முடைய நிருபங்களை ஆண்டவரே உமது சாட்சிகளை காத்துக்கொள்ள, ஊழியங்களை காத்துக்கொள்ள கத்தர் வழிவாசலை திறந்ததற்காக மக்கள் நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குறைவையும் நீர் நிறைவாய் மாற்றும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தாவீது மன்றாட்டை இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பால்யம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகமெங்குமுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலம் தேவனுடைய அரங்கமாக தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். உட்காரலாம். பிரைஸ் லார்ட். வந்த யாவருக்கும் நம்முடைய ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான தேவதாசனை காஞ்சிபுரம் யூதராசன் இளம்போதர் ஐக்கியத்தின் சார்பாக